இந்த ரெய்னி சீசன் வந்துட்டாலே போதும், ஒரு வேலையுமே பண்ண முடியாது, மந்தமாவே இருக்கும். அந்த மாதிரி தான் கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மினி விளாக் தான். இது கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது, லேட்டா ஷேர் பண்றேன். இந்த வீடியோல ஒரு லேண்டை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போறேன். யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேராக எங்களோட இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்து நாங்கள் சேல் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சப்போஸ் யாருக்காவது நீட் இருந்தால் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். கல்லல் டு மதுரை போகிற மெயின் ரோட்லேயே இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, இதான் மெயின் ரோடு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேண்ட் நல்லாவே உங்களுக்கு மெயின் ரோட்லேயே லேண்ட் இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லேண்ட் வந்து எத்தனை சென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இந்த லேண்டை நீங்கள் பைக் பண்ணீங்கன்னா இந்த லேண்டு மட்டும் உங்களுக்கு வராது, கூடவே ஒரு வீடும் வரும். 1 BHK ஹவுஸ், அது கூடவே கரண்ட்டும் நாங்கள் இழுத்துருக்கோம். இந்த இடத்துல போரும் போட்டிருக்கோம், தண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்கும். இதுதான் அந்த வீடு. இந்த லேண்ட் கூட ஹவுஸ், அது கூட போரும் போட்டாச்சு, அது கூடவே கரண்ட்டுமே இருக்கு. இந்த லேண்ட்ல நிறைய ட்ரீஸும் இருக்கு. வேப்ப மரம், மாமரம், கோகனட் ட்ரீ, அப்புறம் லெமன் ட்ரீ, அது கூடவே செம்மரம் கூட இங்கே இருக்குது. எல்லாமே நிறைய ட்ரீஸ் இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் இந்த லேண்டுக்கு 2 சைடு உங்களுக்கு பாதை வரும். லேண்டு சுற்றி கம்ப்ளீட்டாக வேலி போட்டு கேட்டும் போட்டிருக்கோம். இவ்வளோ லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. இந்த லேண்டு மொத்தமாக 40 சென்ட்ஸ் இருக்குது. இன்னும் இந்த லேண்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க.